நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஆளு வச்சு என்ன அடிச்சலடா. என் பையனை ஒண்ணும் பண்ணாதீங்க. அவனை விட்டுருங்க. நான் கேளுங்க. விடுங்க. விடுங்க சொல்றேன். ஓடி போடா. போ சீக்கிரம் போ. ஓடாத. யார் நீ தெரியலையே. ஹலோ, உன்கிட்ட தான் கேக்குறேன். யாருப்பா நீ? நான் தான் வேணுகோபால். அஜய், உனக்கு இவர் யாருன்னு தெரியல? இவர் தான் பாலாவோட புருஷன் வேணுகோபால். உடம்பு சரியில்லாம உடம்பு ரொம்ப இழைச்சிருந்தாலும் யாருன்னு தெரியாத அளவுக்கு ஒன்னும் மாறி போயிடல. நான் உங்க எல்லாரையும் பார்த்து ஒரு உதவி கேட்கலான்னு வந்திருக்கேன். ஐயோ, இன்னைக்கு புதன்கிழமையாச்சே. நாங்க யாருக்காவது உதவி பண்றதா இருந்தா சனிக்கிழமை தான் பண்ணுவோம். நீ போயிட்டு சனிக்கிழமை வா. சொன்னது புரியுதா இல்லையா? போயிட்டு சனிக்கிழமை வான்னு சொன்னேன். ஹரி, யாரு ரெக்கமெண்ட் பண்ணாலும் ஒன்னும் நடக்க போறதில்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், இதுக்கப்புறம் உதவி கேட்டு வரும்போது பொண்டாட்டி பிள்ளைங்களோட சேர்ந்து வரணும், புரியுதா? அப்பதான் சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகும். நான் இப்போ ரொம்ப முடியாத சூழ்நிலையில் இருக்கேன். என்ன விஷயம்னு ஹரிக்கு தெரியும். உனக்கு நான் சொன்னது புரிஞ்சா இல்லையா? இங்கிருந்து முதல்ல கிளம்புடா. அஜயா, ஹரி, சொல்லுங்க வேணும். அன்னைக்கு வந்தப்போ நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன உங்க வீட்டுக்கு வர சொன்னீங்கல்ல? நீங்க உள்ள வாங்க. எதுக்காக இருந்தாலும் உள்ள கூப்பிடுறீங்க? எதுவா இருந்தாலும் இருந்தாலும் இங்க இருந்தே சொல்லிட்டு போட்டோம். ஒரு வாட்டி வீட்டுக்குள்ள வந்ததுக்கே இந்த ஆளு என்னெல்லாம் பண்ணாருன்னு தெரியும்ல. நம்ம எல்லாரையும் ஒரேடியா வீட்டை காலி பண்ண வச்சுட்டாரு. ஆனா வேணு இங்க குடி இருக்கிறதுக்காக ஒண்ணும் வரல. நீங்க வாங்க வேணும். நீங்க உட்காருங்க. நான் சொல்லிதான் வேணும் இங்க வந்திருக்காரு. இந்த நேரத்துல நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும். ஆனா என் கையில எதுவுமே இல்லையே. நீ அனுப்புற பணத்தை வச்சுக்கிட்டு தான் நாங்க 2 பேரும் எங்க வாழ்க்கையை ஓட்டுறோம். அப்புறம் எப்போவாது எனக்கு லேண்ட்ல இருந்து கமிஷன் வரும். அந்த பணம் காருக்கு பெட்ரோல் போடவே பத்தாது. எனக்கு இப்போ வாரத்துக்கு ஒரு தடவை டயாலிசிஸ் பண்ணி ஆகணும். கூட லிவர் சிரோசிஸ்க்கான மருந்து சாப்பிடுறேன். எல்லாத்துக்கும் சேர்த்து மாசத்துக்கு பெரிய தொகை செலவாகுது. இந்த நோய் வரத்து காரணமே நீ வாழ்ந்த வாழ்க்கை தாண்டா. நீ தண்ணி அடிக்காம ஒரு நாளாவது இருந்திருக்கியா? இப்பவும் அதுக்கு எந்த குறையும் இல்ல. வேணும் நீங்க உட்காருங்க. உட்காருங்க வேணும், உட்காருங்க.
நடந்து முடிஞ்சதை பத்தி பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. இவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நம்ம மட்டும் தான் இருக்கோம். வேணுகோபாலுக்கும் ஒரு குடும்பம் இருக்குல்ல, அவங்க பூர்வீக சொத்து என்னாச்சு? அதுல இவரோட பங்கை வித்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம். அதெல்லாம் வித்து என்னைக்கோ தண்ணி அடிச்சு காலி பண்ணிருப்பாரு. இனி எங்கேயுமே கிடைக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கிட்னில பிரச்சனை, குடல்ல பிரச்சனை சொல்லிட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. அஜய், இதெல்லாம் இவர் போடுற வேஷங்க. வேலை செய்யாம வாழறதுக்கு வழி தேடிட்டு இருக்காரு. திவ்யா, நீ பேசாம இரு. ஐயோ, நான் சொல்றது உண்மைதாங்க. இந்த ஏரியாவில் இருக்கிற காருண்யா ஹெல்த் கேர் சென்டர்ல தான் நான் டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 2 நாளைக்கு முன்னாடி அதை பண்ணியிருக்கணும். பணம் இல்லாதனால போக முடியல. நாளைக்கு கூட அதை பண்ணலன்னா ஓ, செத்து போயிடுவீங்களோ? திவ்யா, ஒருத்தரோட சூழ்நிலை புரியாம இப்படியா நீ பேசுவ? எனக்கு எந்த சிம்பத்தியும் தோணல. அன்னைக்கு நாம தங்கியிருந்த அந்த வீட்டுக்கு வந்து இந்த ஆள் பண்ண அக்கிரமம் எல்லாத்தையும் நான் தான் கண்ணால பாத்திருக்கேனே. நாங்க ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அது எல்லாத்தையும் இப்போ ஞாபகம் வச்சிருக்கியா என்ன? நோய் யாருக்கு வேணாலும் வரலாம். இப்ப நம்ம உதவி கேட்டுதான் வேணும் இங்க வந்திருக்காரு. நம்மளால முடிஞ்ச உதவியே பண்ணணும். என்னால முடியாது. இந்த விஷயத்துல என் வீட்டுக்கார உதவி செய்யறதுக்கும் நான் ஒத்துக்க மாட்டேன். ஐயோ, ஹரி, திவ்யாவோட முடிவு தான் என்னோட முடிவும். நீ நல்லா இருந்த காலத்துல எங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்துறது மட்டுமே ஒரு வேலையா வச்சுக்கிட்டு இருந்த. என் பொண்ணோட வாழ்க்கையும் நீ கெடுத்துட்ட. உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா சந்தோஷம்னா என்னன்னே அவளுக்கு தெரியாம போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது நாங்க எதுக்காக உனக்கு உதவி பண்ணணும்? துரோகம் பண்ணதோட நமக்கு இது வரைக்கும் ஒரு உதவி கூட செய்யாத இந்த ஆள் எதுக்கு வீட்டுக்குள்ள உட்கார வச்சு பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல இவரை கிளம்ப சொல்லுங்க. திவ்யா, நீ இதுல இன்வால்வ் ஆக வேண்டாம். ரூமுக்கு போ. உன்னதான் போன்னு சொன்னேன். நீ எதுக்குடா தேவையில்லாம அவகிட்ட கோச்சிக்கிற? சண்டை போடுறதுக்கு இது போதும். அவங்க எல்லாரும் பேசி என்ன வேணா முடிவு எடுக்கட்டும். நீ மட்டும் அதுல தலையிடாத. அப்படின்னா நான் எதுல தான் இன்வால்வ் ஆகுறது? ஏன் சம்பாத்தியத்துல இருந்து ஒரு பங்கை நான் இங்க குடுக்கறேன். என்னோட பணம் மட்டும்தான் உங்களுக்கு வேணும். நான் இங்க எந்த கருத்து சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லை, அப்படிதானே? மெதுவா பேசுமா. நீ இந்த மாதிரி சத்தம் போட்டு பேசினா ஹரியை தான் அது பாதிக்கும். எல்லாரும் முன்னாடியும் வச்சு என் வீட்டுக்காரர் என்ன வேணாலும் பேசலாம், திட்டலாம். ஆனா நான் திரும்ப பேசுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? வேணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணதானே பேசிட்டு இருக்காங்க. உங்களால செய்ய முடிஞ்சதை செஞ்சாலே போதும். நீங்க அஜய் கிட்டே அவன் பொண்டாட்டி கிட்டே இதை சொல்லுங்க. இந்த குடும்பத்துக்காகவோ இல்ல இந்த வீட்டோட ஒருவேளை சாப்பாட்டுக்காகவோ துணிமணிக்காகவோ 1 ரூபாயாவது அவன் செலவு பண்ணிருக்கானா இது வரைக்கும்? எல்லாத்தையும் நானும் என் வீட்டுக்காரரும் தான் பண்றோம். அவனுக்கு அங்க பிளாட்டோட இஎம்ஐ இருக்குல்லமா, அப்புறம் குழந்தைங்கள கவனிச்சுக்கணும்ல. எங்களுக்கு குழந்தை இல்லாததுக்கு நான் மட்டும் ஒன்னும் காரணம் இல்ல. மெதுவா பேசு. எதுவும் பேசாம இருந்துதான் இங்க வந்து நிக்குது. ஆனா ஏன் வாய் அடைக்கதான் எல்லாரும் முயற்சி பண்றீங்க. வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து பணம் சம்பாதிக்கணும். அதோட பலன் அனுபவிக்க யாராவது ஒருத்தர் வீடு தேடி வந்துடுறாங்க. ஏன் திவ்யா இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்க? அட போங்கம்மா, எனக்கு ஏன் மேலேயே எரிச்சலா இருக்கு. ஏதாவது பேசிட்டேன்னா அப்புறம் அதை நினைச்சு நீங்க வருத்தப்படுவீங்க. நான் சொல்றது நீ கொஞ்சம் வேண்டாம், எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க என்ன தொந்தரவு பண்ணாம இருந்தாலே போதும். நீங்க போய் அவங்க கூட கலந்து பேசி என்ன முடிவு எடுக்கணுமோ அதை எடுத்துக்கோங்க. அஜய், நாளைக்கு டயாலிசிஸ் பண்ணணும், மெடிசின் வாங்கணும். அது கூடவே வீட்டு செலவுக்கும் பணம் வேணும். ரொம்ப அதிகமல்ல, வேண்டாம். ஒரு 15,000 ரூபாய் உதவி செய்யறியா? ப்ளீஸ்.
ப்ளீஸ் அஜய். வேணு ஹரி வேண்டாம், நீங்க உட்காருங்க. அஜய், நாளைக்கு நடக்க போறத மட்டும் யோசனை பண்ணாதீங்க. உங்க ட்ரீட்மெண்ட் கூடவே பாலாவும் குழந்தைங்களும் பாதுகாப்பா இருக்கிறதுக்கான ஒரு சொந்த வீடும் வேணும் இல்லையா? அது எல்லாத்துக்கும் இன்னும் நேரம் இருக்கு. ஆனா டயாலிசிஸ் பண்றதுக்கு லேட் பண்ணா நான் செத்து போயிடுவேன். இப்போதைக்கு எனக்கு ஒரு 15,000 ரூபாய் கொடுங்க. பாலாக்கு அடுத்த மாசம் வேலை கிடைச்சிடும். இல்லைன்னாலும் நான் வேற ஏதாவது வழியை கண்டுபிடிச்சு இந்த பணத்தை திருப்பி கொடுத்துடுறேன். என்னோட உயிரை காப்பாத்ததா நான் உங்க முன்னாடி இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ் உதவி பண்ணுங்க. ப்ளீஸ் உதவி பண்ணுங்க. 15,000 ரூபாய் தானே, நானே தர்றேன். தரேன்னு முடிவு எடுத்துட்டா தந்துருவேன். அது நீ எங்க அக்காவை கல்யாணம் பண்ணதுக்காக இல்ல. ஒரு காலத்துல காட்டி யானை மாதிரி சுத்திட்டு இருந்தவன் இப்ப அடிப்பட்ட நாய் மாதிரி இப்படி முன்னாடி வந்து நின்று கேவலமா கெஞ்சிட்டு இருக்க பத்தி அதுக்காக தான். ரெடி கேஷா இப்பவே கொடுக்குறேன். திவ்யானி, 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 கதவு தரங்க. நான் தான் அஜய். திவ்யானி, கதவை தரங்க. நீ என்ன நீ ஹரியண்ண மேல இருக்க கோவத்தினால உள்ள உட்காந்துட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ? ஷேம். பரவாயில்ல, இந்த வருத்தத்தை நான் சந்தோஷமா மாத்துறேன். என் கூட வாங்க. அந்த ஆள் போயாச்சா? இன்னும் போல. நான் ஒரு 15,000 ரூபா ஆஃபர் பண்ணியிருக்கேன். அதை வாங்கிட்டு தான் போவான். நான் அதை கொடுக்கும்போது உங்களோட பிரசன்ஸ் இருக்கணும். நான்லாம் வரமாட்டேன். வரணும். இல்லைனா உங்க மனசு சந்தோஷப்படுற மாதிரி ஒரு காட்சியை நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. இப்ப நீ என்னதான் சொல்ல வர? என் மச்சானுக்கு உதவி பண்ண போறேன். அது ஒரு வெரைட்டியான ப்ரோக்ராமா இருக்கும். வரும்போது ஃபோன் எடுத்துட்டு வாங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை உங்களோட வாழ்க்கையில எப்பவுமே பார்க்க முடியாது. ஒரு நிமிஷம், இதோ வந்துடுறேன். உனக்கு பசி எடுக்கலையா? ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்க? ஆனா நீங்க இப்பதானே வந்தீங்க. அது சரி, நான் வந்து சாப்பாடு போட்டதா நீ சாப்பிடுவியா? எடுத்து வச்சிருக்கேன், நீ போய் சாப்பிடு. இப்ப எனக்கு பசியே எடுக்கலமா. பசிக்கலன்னா வேற என்ன வேணும்? என் கையால அடி வாங்காம தயவு செஞ்சு நீ ஒழுங்கா போய் சாப்பிடு. அம்மா, பிரீத்தி ஆண்டி தான். ஹலோ, நீ இப்ப வீட்ல இருக்கியா? ஆமா. வேணுகோபன் அங்க இருக்காரா? இல்லம்மா, நான் காலையில பேங்க் வரைக்கும் போயிருந்தேன். திரும்பி வரும்போது ஆளை காணோம். இங்க பாரு, உன் அண்ணன் ஹரியோட ஒய்ஃப் இருக்கால திவ்யா, அவ எனக்கு கால் பண்ணியிருந்தா. என்ன விஷயம்? வேணுகோபன் அங்க போயிருந்தாராம். அவர் இப்ப எங்க இருக்காரு நீ கால் பண்ணி கேளு. திவ்யா சொன்னது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கலாம்ல. ஆ. என்னாச்சுமா? அப்பா ஹரியங்களோட வீட்டுக்கு போயிருக்காராமா. எடுக்க மாட்டேங்கிறாரு.
வேணு, அஜய் உன்னை ஏமாத்துறதுக்காக தான் அப்படி சொல்லிட்டு போயிருக்கான். நீ அதை நம்பிட்டு இருக்காத. அவன் இப்ப ரூமுக்கு போனான்னா சாயங்காலம் தான் வெளியில வருவான். கொஞ்ச நேரம் நீயே இங்க இருந்து வெறுத்து போய் இங்க இருந்து கிளம்பிடுவேன்னு அவனுக்கு நல்லா தெரியும். இதுல 15,000 ரூபாய் இருக்கு. இதை நீ எடுத்துக்கலாம். உனக்கு நான் என்னைக்குமே கடன் பட்டிருக்கேன். நன்றி அஜய், நன்றி. வெயிட் பண்ண. இந்த பணத்தை நீ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நான் கிளியர் பண்ண விரும்புறேன். நம்மளோட பழைய கணக்குகளை இப்போவே பேசி தீர்த்தாகணுமே. அதுக்கு இதுதான் சரியான நேரமும் இடமும். பாலா மட்டும் இங்க இருந்திருந்தா சூப்பரா இருந்திருக்கும். பரவாயில்ல, இருக்கிறவங்களே போதுமானதான். நீ என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் அதை பண்றேன். ஏன்னா நான் அந்த அளவுக்கு நான் அது இல்லாம இருக்கு. எனக்கு தெரியும். இல்லைனா நீ இந்த மாதிரி வந்து நிக்க மாட்டேயே. நான் நேரா விஷயத்துக்கு வரேன். பிளாஷ்பேக்ல உண்மை என்னன்னா, நாங்க அதை யாரும் மறக்கல. நாங்க குடியிருந்த வீட்டுக்கு நீ பாலாவையும் குழந்தையும் அன்னைக்கு நீ கூட்டிட்டு வந்து பண்ண அநியாயங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு இதோ இங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் நீ பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும். இப்ப இந்த நிமிஷமே. மன்னிப்பு கேளு. இங்க பாரு, உன்னோட வைராகியத்தை தீர்க்க வேண்டிய சூழ்நிலை இது இல்ல. இந்த ஆளுக்கு இந்த பணம் வேணும்னா நான் சொன்ன மாதிரி பண்ணணும். பணம் வேணும்னா மன்னிப்பு கேளுடா. டேய், இந்த மனுஷனோட மதிப்பே வெறும் 15,000 தானா? இல்ல ஒரு மனுஷனாடா? வேண்டாம் ஹரி, நான் மன்னிப்பு கேட்கிறேன். வேணும், வேண்டாம். எனக்கு ஒரு வருத்தமும் இல்லை. நான் மன்னிப்பு கேட்கிறேன். இது என் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. இதுல எனக்கு எந்த அவமானமும் இல்லை. நான் உங்க எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன். அன்னைக்கு நான் ஒரு மனுஷனா இல்லாம இருந்தேன். தண்ணி அடிச்சு போதை ஏறி பல அக்கிரமங்களை பண்ணியிருக்கேன். அது எல்லாத்துக்கும் சேர்த்து மனசார ஆத்மார்த்தமா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிடுங்க. இதுக்கப்புறம் எப்பவும் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். வேணும். எப்பவும் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. போதும். சரி, நம்ம 2 பேத்துக்குள்ள ஒரு கணக்கு இருக்கு. அதையும் கையோட இப்பவே தீர்த்துறேன்.
என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்க? இவன் அன்னைக்கு உங்க எல்லாரும் முன்னாடியும் என்ன நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு துரத்தனா, அதுக்கு பதிலடி தான் இது. இவனுக்கு பயந்துகிட்டு வீட்டுக்கே வராம எத்தனை நாள் நான் ஆஸ்திரேலியா தங்கியிருந்தேன் தெரியுமா? இப்ப கூட இதை நான் பண்ணலனா என் மனசுக்குள்ள அந்த தழும்பு ஆறாத ரணமா இருந்துகிட்டே இருக்கும். எல்லா கணக்கையும் முடிச்சிட்டேன். இந்த பணத்தை இப்ப எடுத்துட்டு போடா, நான் போடுற பிச்சை நினைச்சுக்கிறேன். வேணு, சாரி வேணு, அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். இது காலம் எனக்காக ஒதுக்கி வச்சிருந்த சம்பவம். நான் அன்னைக்கு பண்ண தப்பு எல்லாத்துக்கும் தண்டனை அனுபவிக்கணும் இல்லையா? ஆனா என்னோட விஷயத்துல அது ரொம்ப ரொம்ப முக்கியமான சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. வேணு, அவன் கணக்க தீர்த்துட்டான் இல்லையா? அதுவே எனக்கு சந்தோஷம்தான். அதுவே எனக்கு சந்தோஷம்தான். வேணு, வேணு, என்னாச்சு? என்னாச்சு வேணு? என்ன பாருங்க வேணு, எழுந்துருங்க வேணு. ஐயோ வேணு, என்னாச்சு வேணு? உங்களுக்கு என்னாச்சு? மெதுவா எழுந்துருங்க. பார்த்து, உங்களுக்கு என்னாச்சு வேணு? அம்மா, நீங்க எங்கம்மா போறீங்க? உள்ள போங்கம்மா. வேணு, தயவு செஞ்சு எழுந்துருங்க வேணு. எனக்கு பயமா இருக்கு வேணு. வேணு, என்னாச்சு உங்களுக்கு? மெதுவா எழுந்துருங்க. சொல்லுங்க வேணு. இங்க பக்கத்துல இருக்கிற காருண்யா ஹெல்த் கேர் சென்டருக்கு தான் நான் போகணும். வேணு, ஹரி என்ன கூட்டிட்டு போ. வேணு, வேணு, வேணு இங்க பாருங்க. ஐயோ வேணு, வேணு இங்க பாருங்க. வேணு, வேணு, என்னாச்சு உங்களுக்கு? வேணு, ஐயோ இங்க பாருங்க. கண்ணை திறங்க வேணு. வேணு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.